இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, திருச்சி உறையூரில் இருக்கிற அழகிய மணவாளர் பெருமாள் கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கோயில் திருச்சி உறையூரில் இருக்குது. திருச்சி வெக்காளியம்மன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் சுமார் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. 108 வைணவ திருத்தலங்களில் சோழ நாட்டு 2வது திருத்தலம் இந்த திருக்கோயில் ஆகும். இந்த கோயிலோட புராண பெயர் என்னன்னா திருக்கோழி திருவுறையூர். இந்த கோயிலோட மூலவர் யாருன்னா அழகிய மணவாளன், தாயார் யாருன்னா கமலவல்லி நாச்சியார், தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், சூழிய புஷ்கரணி, ஆகமம் பாஞ்சராத்திரம், பாடல் வகைன்னு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், விமானம் கல்யாண விமானம். இந்த கோயில் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னதாக சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. துவாபர யுகத்தில் தர்மவர்மாவின் வம்சத்தில் வந்த நந்த சோழன் தமக்கு புத்திரபாக்கியம் அருள திருவரங்கத்து பெருமாளை வேண்டி வர தாயார் தாமரை ஓடையில் சிறு குழந்தையாக கிடைக்க கமலவல்லி என பெயரிட்டு தம் மகளாக வளர்த்த மன்னன் கமலவல்லி திருமண கோலத்தில் அரங்கநாதனுள் மறைந்த பின்னர் திருமண நினைவாக நந்த சோழ மன்னர் எழுப்பிய திருக்கோயில் இந்த பெருமாள் கோயில். கலியுகத்தில் மண்ணில் மறைந்த இப்பகுதியை மீட்டு சோழ மன்னர்கள் இந்த திருக்கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, திருப்பானாழ்வார் அவதரித்த ஸ்தலம் இந்த திருத்தலம். இந்த ஊருக்கு திருக்கோழியூர்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, சோழ நாட்டு அரண்மனைக்கு யானை ஒன்று வந்திருக்கு. அந்த டைம்ல ஒரு கோழி அந்த யானை கூட சண்டை போட்டு அந்த யானையை விரட்டி அடிச்சிருக்கு. இந்த காரணங்களால தான் இந்த ஊருக்கு கோழியூர்னு பெயர் வந்திருக்கு. அதுவே நாளடைவில் திருக்கோழியூர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ எல்லாரும் உறையூர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட புராணங்கள், இந்த கோயிலோட வரலாறுகள் எல்லாமே இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த கோயிலோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே அந்த செவுத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே பெயிண்டிங்காக இவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்குள்ளார மிக அழகான தீர்த்த குளம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் இல்லை மலைக்கோட்டை இல்லை திருச்சி வெக்காளியம்மன் கோயில் இங்கெல்லாம் நீங்கள் வழிபட வந்தீங்க அப்படின்னா இந்த உறையூர் அழகிய மணவாளர் பெருமாள் கோயிலை இவரை தரிசிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.